வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது விபிஎம் ஆடியோஸ். நான் பிரதாப். நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4.1 ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிராக்டரு, ஹார்வெஸ்ட்ரு, ஜேசிபி அந்த மாதிரி 12 வோல்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். கேபினெட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் டிராக்டரு, ஹார்வெஸ்ட்ரு, ஜேசிபி அந்த மாதிரி இதுக்கு வந்து பக்காவாக செட் ஆகும். மற்றபடி வண்டியில் நீங்கள் வேற எங்கேயாவது வச்சுக்க முடியும் அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபயரை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச்சு வரலையுமே லெஃப்ட் ரைட்டு அண்டு சரௌண்டுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணி இதில் செஞ்சுருக்கோம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வரலையும் நீங்கள் அதில் லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயர் நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியும் டெஸ்டிங் வீடியோவும் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் லென்த்தான ஒரு டெஸ்டிங் ஆடியோ டெஸ்ட் வந்து உங்களுக்கு போடுறேன். இது ஆடியோ டெஸ்ட் கேட்கும்போது ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, இதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அதிகமாக வச்சு செய்கிறதுனால இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபா வரும். அதாவது வந்து சரௌண்டு இல்லாமல் கேட்டிங்கன்னா 6000 ரூபாய்க்கு செஞ்சு தரேன். சரௌண்டோட கேட்டிங்கன்னா 7000 ரூபா வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வந்துடும். தேவைன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி என்கிட்ட வந்து காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் என்னென்ன போர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்டையும் கூட ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா அவங்ககிட்ட இந்த போர்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபயர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் செய்கிறதுக்கான எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வாங்கி வச்சுருக்கோம். இதை நான் உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பொருள் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன், எந்தெந்த போர்டு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வச்சு உங்களுக்கு இதில் எந்தெந்த மாதிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி வாங்கி உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தோம்னா நம்ம 12 to 24 வோல்ட் கன்வெர்ட்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர்டு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹை பவரில் எடுக்கிறதுனால இதனால் அது வந்து ட்ரைவ் பண்ணி தர முடியாது. வோல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆம்பியருக்கு இதனால் கொடுக்க முடியாது. இது 10 ஆம்பியர்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க கடையில். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டுக்கான பவர் சப்ளை மட்டும்தான் இது வந்து கொடுக்கும். அதாவது ஒரு 4 ஆம்ஸ் வரலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10 ஆம்ஸ்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாகவே கிடைக்காது. அதனால் வந்து நம்ம இதில் 2 பவர் சப்ளை வச்சு செய்கிறோம். நானே கூட ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை வச்சு தான் செஞ்சு எல்லா போர்டுக்குமே வந்து ஒரு பவர் சப்ளை வச்சு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 நாளும் கூட ஓடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகிடும். மொத்தமாக மாஸ்மெட் ஃபுல்லாகவே தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கொண்டு வந்து அது திரும்ப வேறு போர்டே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒன்றா வச்சா தான் அடிக்கடி ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லி 2 போர்டாக வச்சு ஒவ்வொரு போர்டுக்குமே தனித்தனியாக கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டே ஆகிறதில்ல. மற்றபடி வேறு எதுனா இந்த வந்து ஜோல்டிங்கில் அந்த மாதிரி ஷாக் ஆகிறதால ஏதாவது ஆனால் தான் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கம்பெனியோட பேஸ்டபுள் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஸ்ட்ரிபிள் வந்து சூப்பராக இருக்கும். பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பேஸு, அதாவது வாய்ஸ் வந்து கெடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி வசந்த் கம்பெனியோட சப்பு ஃப்ரீ. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து பஞ்சிங் இருக்கும். சப்போட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம வசந்தோட இது யூஸ் பண்ணுறோம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 24024 தான் பவர் சப்ளை கொடுக்கணும். நம்ம இதில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா 24024 கொடுக்கணும். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பகாரியா போர்டு யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு நல்லா வரும். நமக்கு வந்து ஆடியோவும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா மற்ற போர்டை விட இது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். அடுத்து நம்ம ஆடியோவுக்கு மகாராஜா 4 டிரான்சிஸ்டர் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரலையுமே தாராளமாக நோட் பண்ணலாம். நமக்கு வந்து சூப்பரான குவாலிட்டியான போர்டு தான் இதுவும்.
நம்ம 8 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரலுமே லோட் பண்ணாலும் நமக்கு வந்து சூப்பராக நமக்கு வந்து ட்ரைவ் பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது வந்து கம்ப்ளைண்ட்டும் ஆகிறதில்ல. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய்க்குள்ளே வரும். ஒவ்வொரு இடத்துல 1050 அந்த மாதிரி இருக்கும். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். இது குமார் ஆடியோஸ். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா மோனோ போர்டு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது சப்வூஃபருக்காக மோனோ யூஸ் பண்ணுறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வாட்ஸ் கிடைக்கும். 12 இன்ச் வரலையும் நம்ம இதில் லோட் பண்ணலாம். இதுவுமே அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த போர்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்லேருந்து 12 இன்ச் வரலையுமே லோட் பண்ணிக்கலாம். நம்ம 8 இன்ச்சு லோட் பண்ணும்போது மட்டும் வால்யூம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். அதிகமாக வைக்கும்போது 8 இன்ச்சு வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 12 இன்ச்சு போடும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். 12 இன்ச்சில் நீங்கள் ஜேபிஎல்லும் கூட போடலாம். கரெக்டாக மேட்ச் ஆகும் நமக்கு. நம்ம ஆடியோவுக்குன்னு பார்த்தா இது 2 தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு மகாராஜாவும் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மோனோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மோனோவுக்குமே டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நாம் இதில் சரௌண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் கம்பெனியோட மினி சரௌண்ட் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு சரௌண்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சரௌண்டுக்கு ஆம்பிளிஃபை போர்டு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 7294 ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சரௌண்ட் தான். அதனால் நம்ம சரௌண்டு ஒரு ஐசிக்கு கொடுத்துட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ராவும் கூட கொடுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபினெட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்டாலே நமக்கு டோட்டலாக கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணியிருக்கிற மொத்த பொருளுமே இவ்வளோ தான். அதாவது வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த பொருட்கள்லாம் வாங்கி நீங்களே செய்கிறதுனாலும் செஞ்சுக்குங்க, இல்லை மெக்கானிக்கிட்ட கொடுத்து செய்கிறதுனாலும் செஞ்சுக்குங்க. அப்படி இல்லை நான் செஞ்சு தரணுன்னாலும் சொல்லுங்கள். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து செஞ்சுட்டு கொரியர் பண்ணி விட்றேன். இப்போ நம்ம இந்த ஆம்பிளிஃபயரோட ஆடியோ எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரலையும் எப்படி ஆம்பிளிஃபயர் செய்கிறதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது. அது நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவும் கூட நான் முடிஞ்ச வரலும் ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன்.